ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு கிருத்திக் பேத்ரா யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் இருக்கிற மீன் குளத்தி அம்மன் அப்படிங்கிற ஒரு டெம்பிளுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ அதுக்கு வந்துட்டு மார்னிங்கே வந்துட்டு ஒரு 6:30 போலவே அம்மா வீட்டுக்கு நான் வந்துட்டேன். அதே மாதிரி வந்த ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்துட்டு காரும் வந்துருச்சு. ஸோ வந்துட்டு இப்போ கிளம்பி அங்கே போயிட்டு வர்றது தான் vlog. என்னென்ன நடக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். புருஷ் டாடா வண்டியில வராரு. டாடா அந்த வண்டி தண்ணிக்கு முன்னாடி. ஐயே, என்ன நினைச்சேன் நீ வரல. கண்ணா போயிட்டு வரேன். வண்டியில வரான். வண்டியில வரான். பின்னாடி வண்டியில வரான். அண்ணா என்ன பண்றாங்க பாரு. டாடா வண்டியில போயிட்டு வர சாமி. ஆத்து பத்திரம் போயிட்டு வா. சாப்பிடு. பாய். டாடா பின்னாடி வரேன். தம்பிக்கு கார் எடுத்து வரேன். அப்பா வண்டியில ஸ்கூட்டில நீ வரணும். எப்படி அவனுக்கு தெரியும். நீ வரலன்னா அழுவானு. நம்ம 2 பேர்த்து யார் வரலாம் நம்ம அழுவான். அங்க பாரு. இங்க வைக்க ஒண்ணு இல்ல. சும்மா வர மாதிரி வரப்பா. வண்டி எடுத்துருவா. சமாதார சாமி. வண்டி எடுத்துருவா. வண்டி வண்டி டாடா டாடி வண்டி. வண்டியில வந்துரு. இந்த வர சொல்லு. டாடா வர சொல்லு. வாசல் 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 வாசல். வண்டி எடுத்து போறான். சரி வா, சரி வா போறோம். கூப்பிடுறான்ல. என்னது வெச்சா வந்து அழுகிறக்கா? நீ கம்முனு பேசு பேசு கூட நின்னுட்டேக்க. இங்க பாரு டாடா. இங்க பாரு டாடா வண்டியில வர பின்னாடி நீங்க முன்னாடி போங்க. சாச்சி 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 எத்தனை சாச்சி? சாச்சி எத்தனை வேணும்? சாச்சி வாங்கிட்டுமா? குட்டிக்கு லாலிபாப் வாங்கிட்டுமா? லாலிபாப் வாங்கிட்டு ஓகே. வாங்க 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 போலாம் வாங்க. டாடாவும் தான் வரேன். இங்க வா. டாடாவும் தான் பாரு. தேங்காய் நல்லா இருக்கான்னு பாக்குறாங்க. எங்க வரானா? போட்டு போ. அதான் லாக் பண்ணிக்க சாமி. அந்த முன்னாடி டோர எனக்கு உடம்பு சரியில்லை. அந்த முன்னாடி இதை மட்டும் காத்தடிக்குள்ள சாலு வேணா இருக்கு. போட்டிருக்குது அடியில இருக்கு. அது பேர் மேலே ஏறி கம்பி பிடிச்சிட்டு வருது. காலைக்கு போட்டு சொல்லுங்க. பனி கட்டிடும். திருட வரல நீ. வண்டி அடிச்சு போறாங்க. உட்கார அம்மாட்ட பாரு. உட்காந்து பாரு. அப்பா அதோ சொன்னா கூப்பிடு. வாவா சொல்லு. ஏய் கூப்பிடுற சொல்லு. ஹிந்தி கூப்பிடுறானா? பாபாய் சொல்லு. அப்பா வீட்டுக்கு போக சொல்லு. அப்பாவை அம்மா குத்துரு. சாக்கி வாங்கிக்க சொல்லு. லாலிபாப்
ஸோ கண்ணா வரலன்னா தம்பி அழுவான்னு தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு இப்படி அழுவான்னு எங்களுக்கு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா அப்படி ஒரு அழுக, உங்களுக்கே நீங்களே பார்த்துருப்பீங்க எப்படி அழுதான்னு சொல்லிட்டு. கிருத்திக் வந்துட்டு எப்போ எங்கே போனாலுமே நாங்கள் 2 பேரும் கூடவே போயிட்டு வந்து பழக்கி விட்டுட்டோம். அதாவது கண்ணா கூட்டிகிட்டு போனதும் இல்லை, நான் தனியாக கூட்டிகிட்டு போனதும் இல்லை. அதனால 2 பேரும் சேர்ந்து போயிட்டு வந்ததுனால அவனை வந்து தனியாக நான் மட்டும் கூட்டிகிட்டு போகவும் அவங்க அப்பா வரலன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு அழுக. ஸோ எப்படியோ ஒரு வழியாக பஸ் ஸ்டாப் வரைக்கும் கண்ணா வந்தான். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஜூஸ் வாங்கலாம் அது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைங்களெல்லாம் கட்டி அவனை அப்படியே மறக்கடிச்சிட்டோம். மணி ஒரு 7:30 போல் ஆகிடுச்சு. தம்பிக்கு வந்துட்டு 6:30க்கே எழுப்பி கூட்டிகிட்டு வந்ததுனால பசிக்கும் அப்படின்ட்டு அம்மா வந்துட்டு வீட்டிலேருந்தே வரும்போது இட்லி கார சட்னிலாம் வந்துட்டு அம்மா செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஒரு பிளேட்டும் டம்ளர் தண்ணி அந்த சோம்பு அந்த மாதிரிலாம் எல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ வந்துட்டு நாங்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு தம்பிக்கும் வந்துட்டு இட்லி அதெல்லாம் சாப்பிட்டு நானும் கையோடவே சாப்பிட்டேன். அப்புறம் சப்பாத்தியும் வேறு சுட்டு கொண்டு வந்திருந்தோம். ஸோ டிரைவர் அண்ணா அப்பா எல்லாருமே வீட்டுக்கு போகவே சாப்பிட்டோம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பேக்கரியில் ஸ்டாப் பண்ணாங்க. ஐயா வந்துட்டு தம்பிக்கு வந்துட்டு தேங்காய் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தாங்க, ஆனால் சாப்பிடுவான்ட்டு. ஆனால் வந்துட்டு சாப்பிட மாட்டான். அதெல்லாம் வாயில் சும்மா ஒரு வாய்க்கு வச்சு விட்டேன், ஆனால் வந்துட்டு அவன் துப்பிட்டான். அதுக்கப்புறம் வந்துட்டு பனானா வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க, தம்பி பனானா சாப்பிடுவான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. மீதி எண்ணெயை தவிர மீதி எல்லாருமே வந்துட்டு டீ காஃபி அந்த பால் அதெல்லாம் குடித்தாங்க. நான் மட்டும் குடிக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு அந்த பழக்கம் கிடையாது. தம்பிக்கும் அந்த மாதிரி கொடுத்து பழக்கம் இல்லை. கடையில் வாங்கின அந்த கடைப்பாலே குடிக்க மாட்டான், பாக்கெட் பால். ஏன்னா அவனுக்கு மட்டும் பாலே கொடுத்து பழக்கிட்டேன். ஸோ அவனுக்கு மட்டும் வெறும் பனானா மட்டும் எடுத்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த பண்ணு சாப்பிடு. இந்த பேரு தேங்காய் பண்ணாம காலையில் வாழைப்பழம் இந்த துப்புது அது. என்ன பண்ற? பனானாவா? பனானா வேண்டாம், சளி பிடிக்குமாமா. இட்லி ஊட்டுறாம்மா. கதவு திறந்த டான்ஸ் வை. handsome boy. என்ன அம்மா சரக்கடிச்சு விளையாட படுத்துட்டு இருக்கிற? மாத்திரை போட்டீங்களா? பேக் கொடுங்க. மலாந்துருங்க. ஐயா ஐயா நான் உங்களை மறுபடியும் கேக்குறேன், சொல்லுங்க எந்த கோயிலுக்கு ஐயா போறோம்? ஐயா சொல்லுங்க சொல்லுங்க, சாமி பேர் சொல்லுங்க. எந்த கோயிலுக்கு போறோம்? மீனாட்சி அம்மனா? சரி மீனாட்சி அம்மன் அந்த கோயில் பேர் சொன்னல, மீன் குளத்தி அம்மன் சொல்லுங்க. மீன் கொத்தி இல்ல, குளத்தி குளத்தி. சிரிப்புதான். போக போக வந்துட்டு ஆயாவை அதே மாதிரி வெறுப்பேற்றிக்கிட்டு அப்புறம் ஆயாவோட வாயை பிடிங்கிட்டு அவங்க எடுத்துட்டு வாங்கிக்கிட்டு அப்படியே அங்கே இருந்து அப்படியே மெல்ல மெல்ல போய்கிட்டே இருந்தோம். போகும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக மழை வரத்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நாங்கள் போன டைம் வந்துட்டு திருப்பூரில் செம்ம மழை வந்துட்டு இருந்தது. ஒரு நாளைக்கு முன்னாடி, அதாவது இன்னைக்கு காலையில் நாங்கள் போகிறோன்னா நேற்று நைட்டு வரைக்குமே அப்படி மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. நாங்கள் நினச்சோம் இந்த டைமில் இந்த கிளைமேட்டுக்கு போகணுமா, ஏன்னா அப்பாவுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ். ஸோ அதனால் போகணுமான்னு யோசிச்சுட்டு வந்து மழை வந்தால் போக வேண்டான்னே தான் இருந்தோம்.
ஆனால் வந்துட்டு ஃபுல்லாக தமிழ்நாட்டில் எங்கேயுமே மழையே இல்லை. ஆனால் கேரளா சைடு மழை. பார்டர் கிட்ட தான் நாங்கள் அந்த கோயில் இருக்கனால எங்களுக்கு பிரச்சனை இல்லை. போயிட்டு ரிட்டர்ன் வரும்போதும் லைட்டாக தூரிச்சு, போகும்போதும் லைட்டாக தூரிச்சு, அவ்வளவுதான். கோவில் வந்தாச்சு. அது ஹைவே இல்ல சொல்றது, அது ஸ்டெல்ல சொல்றது. அந்த பையன் நிறுத்திட்டோம் போறேன். கோவில் வந்துட்டு வந்தாச்சு. அப்படி இப்படி பாட்டை கேட்டு கொஞ்சமாக குட்டி தூக்கம்லாம் போட்டு தம்பியும் தூங்கிலாம் எழுந்திரிச்சிட்டான். ஸோ இதுதான் வந்துட்டு மீன் குளத்தி அம்மன். இந்த கோவிலோட ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு இருக்கவங்க யாருக்கா தெரிஞ்சால் கீழே மறக்காமல் கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஸ்டோரி வந்துட்டு என்னென்னா, அதை நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன் அது என்னன்னு. இப்போ வந்துட்டு விளாக் வந்துட்டு பாருங்கள். கேரளாவுக்கு வந்தோடனே கீர்த்தி வந்து கேரளா பாய மாறிட்டேன். புல்லு இங்கே அதை திரும்பி காட்டேன். இது என்னது, கேரளாவுக்கு வந்தது மாறி குழந்தைக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு எங்க போறோம் நம்ம? ஸோ நான் ஏன் தம்பிக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் கலட்டணுன்னா, கோவிலில் வந்துட்டு சட்டை போடக்கூடாதாம்மா கேரளா பொறுத்த வரைக்குமே. ஸோ ஆம்பளைங்களும் வந்துட்டு உள்ள கோயிலுக்குள்ளே போகும்போது சட்டையை ரிமூவ் பண்ணிடுறாங்க. அதனால் தம்பிக்கே வந்து நாங்கள் இப்போயே அவுத்து விட்டுட்டு, நான் அப்பா என்ன சொன்னார்னா, அங்கே ஒரு குளம் இருக்கும், அந்த கோவிலில் குளத்தில் வந்துட்டு குளிச்சுட்டு போட்டுக்க துணியை ரிமூவ் பண்ணி போட்டுட்டு வரணும் அப்படின்னு தான் முதல்ல சொல்லியிருந்தார். வேறு ஒரு துணி எடுத்துக்கோன்னு. அதுக்கப்புறம் யார்கிட்டையும் விசாரித்து அதெல்லாம் ஒன்றும் இல்லையாமல் கை கால் மட்டும் கழுவிட்டு வந்தால் போதும் அந்த குளத்தில் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் அதையும் நம்பிட்டு வந்துட்டோம். நான் சட்டை மட்டும் அவுத்து விட்டுக்கலாம், கோயிலுக்குள்ளே போடக்கூடாது, திட்டினா என்ன பண்ணுவோம், நம்ம புதுசாக பார்த்தா வரோம், என்ன பண்ணுறது அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஒத்துட்டு ஒரு துண்டை மட்டும் கட்டிட்டு நல்ல வேலை சட்டையை வந்துட்டு பேக்கில் எடுத்து வச்சுட்டு வந்தேன். போய் பார்த்தா எல்லாரும் குழந்தைங்களும் சட்டை போட்டிருக்குதுங்க. கோயிலுக்குள்ளே போகும்போது மட்டும் தான் ஒத்துட்ருக்குறாங்க. அதுவும் இல்லாமல் நாங்கள் போன அன்னைக்கு அமாவாசை வேறு. கோயிலில் பயங்கரமாக பூஜை நடந்துட்டு இருந்துச்சு. எப்படி பார்த்தாலும் நாங்கள் எத்தனை மணிக்கு போனோம்னா கோவிலுக்கு 10 மணி போல் போயிட்டு திருப்பூர்லேருந்து கிளம்பி கேரளா வந்துட்டு 10 o'clockலாம் ரீச் ஆகியாச்சு. அந்த கோவிலில் ஃபுல்லாக போய் இறங்கியாச்சு நாங்கள். ஆனால் கோவில் நட ஓப்பன் பண்ணதே வந்துட்டு கரெக்டாக 11:45 ஓப்பன் பண்ணாங்க. அவ்வளோ நேரம் இந்த லைன்லேயே தான் நாங்கள் உட்காந்துட்டு இருந்தோம். ஸோ சாமிக்கு வந்துட்டு அந்த என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். உள்ளே போகும்போதே வந்துட்டு வீடியோலாம் நாட் அலோட் அப்படின்ட்டாங்க, ஃபோன் உள்ளே வைங்க அப்படின்ட்டாங்க. எங்கள் அப்பா சரியான திட்டியனைய சொல்லவா வேணும் நம்ம அப்பாங்களுக்கெல்லாம் அப்படின்ட்டு சரின்னு உள்ளே வச்சுட்டேன். அப்பயும் மறைஞ்சு எடுத்துகிட்டு இருந்தேன் என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் அப்பானால ரொம்ப நாள் நிற்க முடியாது அப்படிங்கிறதுனால அம்மா என்ன பண்ணிட்டாங்க, அப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டு கார்லேயே உட்கார வச்சுட்டு வந்துட்டாங்க. அவரை பார்க்கறதுக்காக தான், அவரையே கூட்டிகிட்டு வரதுக்காக தான் நாங்கள் இந்த கோயிலுக்கே கூட்டிகிட்டு வந்த முக்கிய காரணமே. ஆனால் அவரால் அவ்வளோ தூரம் வந்தும் இல்லை பார்க்க முடியல, என்ன அவ்வளோ தூரம் அவனால் நடக்க முடியல. ஸோ சரி அப்படின்ட்டு அப்பாவை அம்மா கூட்டிகிட்டு போய் காரில் உட்கார வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறம் அம்மா வந்துட்டு எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. தம்பியும் வந்துட்டு மல்லாந்துட்டான், என்ன தாண்டா பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அவனும் எவ்வளோ நேரம் தான் உட்காருது அப்படின்ட்டு படுத்துட்டான். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, 1 மணி நேரம். நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தைய வச்சுட்டு 10 minutes லைனில் நிற்கிறது ரொம்ப பெரிய வேதனை. அது பார்த்தீங்கன்னா 1.25 மணி நேரம் நாங்கள் உட்காந்துட்டு இருந்தோம்னா அப்புறம் எப்படின்னு பார்த்துக்கோங்க. அந்த வெளியில் கம்பி மாதிரி இருக்கும், அதில் பூந்து வேறு ஓடிடுறான். அதுக்கப்புறம் அங்கே போகிறவங்க தான் வந்து பிடிச்சி கொடுத்துட்டு போகிற அந்த மாதிரி இருந்தது. பயமூர்த்தி வேறு வச்சுருந்தா கூட்டிகிட்டு போயிடுவாங்க சொல்லுவோம். மீதியாக உட்காந்துட்டு இருந்தால் எப்படியோ உள்ளே போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியிலையும் வந்தாச்சு. எனக்கு தெரிஞ்ச ஹிஸ்ட்ரி சொல்கிறேன். அதாவது எங்கள் அம்மா எனக்கு சொன்னாங்க, ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, ஒரு மழை காலத்தில் வந்துட்டு மழைக்காலமாக வெயில் கிழமைன்னு தெரில எதுக்கோ குடை யூஸ் பண்ணிக்கிறாரு. அந்த குடையும் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு குடத்துக்கிட்ட அந்த குடையை வந்து கீழே இறக்கி வச்சுக்கிறாரு. எதுக்காக போயிருக்காருன்னா, மதுரையில் இருக்க மீனாட்சி அம்மனை கும்புறதுக்காக கேரளாவிலேருந்து நடந்தே போயிட்டு இருக்கிறாராட்டுக்குது. அப்போ வந்துட்டு அவர் வந்துட்டு அந்த அம்மனை மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு சொல்லிட்டு இருந்தாராம்மா, இந்த மாதிரி உன்னை பார்க்க வரலான்னு இருக்கிறேன், ஆனால் என்னால் நடக்கவே முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரில, எப்படியோ உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வேண்டுதல் பிரார்த்திக்கிறாரு. அவர் வேண்டி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எந்திரிச்சு அந்த கொடையை எடுக்கலான்ட்டு ட்ரை பண்ணுறாராமா. அந்த கொடையை வந்துட்டு எடுக்கவே முடியலையாமா.
அப்புறம் வந்துட்டு ஊர் மக்கள்கிட்ட பக்கத்தில் ஆளுங்க யாராவது போவாங்க இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி ஆளுங்கிட்டலாம் சொல்லி இந்த குடம் கொஞ்சம் எடுத்து கொடுங்க, எடுக்கவே முடியலன்னு சொல்லவும், இந்த மாதிரி அம்மன் கோயிலுக்கு போகணும், அந்த மாதிரி குடம் இருந்தால் தான் போக முடியும், வெயில் அடிக்குது, மழை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுக்க ட்ரை பண்ணுறாங்களாமா. ஆனால் யாருனாலையுமே எடுக்க முடியலையாமா. அதுக்கப்புறமா அந்த ஊரில் இருக்க ஏதோ ஒரு பூசாரி கனவுல வந்துட்டு, நான் வந்துட்டு மதுரையில் இருக்க மீனாட்சி அம்மன் தான், எனக்காக ஒரு பக்தன் வந்துட்டு இங்கே வேண்டி என்னுடைய பாரத்தை வந்துட்டு இங்கே இறக்கி வச்சிருக்கிறான், நான் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நான் இங்கேயே இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லவும், அந்த மதுரை மீனாட்சி அம்மன் தான் இங்கேயே இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்படின்னு ஒரு கதை. ஸோ உங்களுக்கு என்ன கதை தெரியும் இந்த கோயிலை பற்றி, யாருக்கா தெரிஞ்சால் சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் அந்த கொடை இன்னமும் தான் என்னாச்சு அப்படின்னும் சொல்கிறாங்க. கண்ணு தெரிய மாட்டேங்குதா? கேர் ஆகுதாமா? கிளம்பியாச்சு. ஏ அழகு சாப்பிடுறியாமா? சரி தாத்தோட சாக்ஸ் மம்ம வேணுமா? என்ன மம்ம வேணும்? காணுமா? மம்மு காணும். டுபா கேக்குறான். டுபா கீழே விழுந்துடாத. கையெல்லாம் கழுவவே இல்லை. அவங்க அக்கா பிஸ்கெட் இருந்தா எடுத்து கொடுங்க, சாப்பிட்டோம். கோயிலுக்குள்ள போனோம், அங்க இங்கேயும் தொட்டோம். அடங்குதான் பாரு. ரசிப்பான் என் பையன். ரசிப்பான், பாட்டு பாடுவான், அவன் டியூன் போடுவான், மியூசிக் டியூன் போடுவான். கிருத்திமா கிருத்திக்கு நான் வந்துட்டு ஒரு 4 வயசு வந்து பாட்டு கிளாஸ் சேர்த்து விட போறேன். பாட்டு, இந்த பியானோ வாசிக்கிறது, அந்த மாதிரி மியூசிக் கிளாஸ். அப்புறம் வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போகலாம் அப்படின்னு கோவில்லையே நாங்கள் பார்த்தோம், வெளியில் இருந்தது. ஆனால் உள்ளே போய் பார்த்தா பப்ளிக் டாய்லெட்டோட ரொம்ப மோசமாக பண்ணி வச்சுருந்தாங்க அங்கே வந்து போன ஆளுங்களாம். ஸோ நாங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணலாங்க. பேக்கரி அந்த மாதிரி ஏதாவது நிறுத்திட்டோம்னா அங்கே ரெஸ்ட் ரூம் வச்சுருப்பாங்க, அங்கே போய் போய்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா இந்த மாதிரி கம்பியில் சுற்றி மேலே மாடியில் வச்சுருந்தாங்க அந்த ரெஸ்ட் ரூமு. ஸோ ஏறவே பயமாக இருந்தது. எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி படிக்கட்டு நம்ம ஏறி பழக்கம் இல்லைல்ல. ஸோ ஒன்ஸ் ஏறும்போது ஏறிட்டேன். இப்படி இறங்கும்போது பார்த்தா எல்லா படிக்கட்டும் ஒரே மாதிரி இருந்தது. ஸோ இப்படியே பாத்ரூம் போயிட்டு வந்தாச்சு. அதுக்கு பார்த்தா ரிலீஃபே ஆனோம், அப்பாடா அப்படின்ட்டு. அப்புறம் அங்கேயே வந்துட்டு நிறைய ஸ்நாக்ஸ், இன்னும் நிறைய ஸ்நாக்ஸு, ஜூஸு, அப்புறம் மில்க் ஷேக்கு, கித்திக்கு நிறைய சாக்லேட் அதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். சாப்பிட்டு பப்ஸு, அப்படியே டீ காஃபியில் அவங்கெல்லாம் குடித்தாங்க. ஸோ எல்லாமே சாப்பிட்டு வயிறாக அப்படியே ஸ்நாக்ஸே வந்துட்டு அவ்வளோ சாப்பிட்டு அப்புறம் கையோடு வாங்கிட்டு நிறையா பால்கோவா அது இதுன்னு எல்லாமே வாங்கிட்டு ரிட்டன் திருப்பூருக்கு வந்துட்டுருக்கோம்.
காரில் ஏறினதுக்கப்புறமா தம்பிக்கும் வந்துட்டு ஜூஸு ஸ்நாக்ஸு சாக்லேட்ஸ் அதெல்லாம் கொடுத்தேன். ஸோ நம்ம டெய்லி கொடுக்க போகிறதில்ல, எங்கன்னா வெளியில் போகிற டைமில் தான் கொடுக்குறோம் அப்படின்ட்டு சரின்ட்டு கொடுத்தாச்சு. அவனும் இந்த மாதிரி நல்லா வாயாடிட்டு பாட்டு பாடிக்கிட்டு அவனும் ஜாலியாக வந்துட்டு இருந்தான். அப்புறம் கிருத்திக்கு வந்து இப்போ புதுசாக ஒரு பழக்கம் பண்ணி வச்சுருக்கான். எப்போ பார்த்தாலும் வந்துட்டு முன்னாடி உட்கார சொன்னா நம்ம காதில் இருக்க கம்மலை போட்டு இழுத்து இழுத்து பார்க்குறது. அவனுக்கு என்னமோ அது நல்லா தான் இருக்குது. அவன் வலி அனுப்பிக்கணும், நமக்கு தான் தெரியும் எப்படி வலிக்கும். பின்னாடிக்கு திருதாணியோடு போட்டு போட்டு இழுத்து இழுத்து விட்டுட்டு இருப்பான். நான் நல்லாவே இல்லை. சும்மா சொல்றான் அவனே. பேலஸ் இல்லை, காலேஜ். அண்ட் சீதா மகாலட்சுமிங்கிற பேர்ல அந்த பேலஸ்ல யாரும் இல்லை, கேட்டு பார்த்துக்கோ. அதனாலதான் அத்தனை தடவை அந்த லெட்டர் ரிட்டர்ன் வந்துருக்கு. அது என்னோட ப்ராப்ளம் இல்லை. இப்போ நான் சொன்ன உண்மைக்கு பதிலா மட்டும் சொல்லிட்டு இந்த லெட்டரை நான் டஸ்ட்பின்ல போட்டா என்ன பண்ணுவீங்க? நீ கோவத்துல ஏதோ டிசிஷன் எடுப்பா, நான் யாரையும் ஏமாத்த மாட்டேன்னு எனக்கு தெரியும். பாய் சொல்லிடு. உனக்கு போய் சொல்ல வேண்டிய அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே தம்பியும் நல்லா தூங்கிட்டான். நான் அம்மா அப்பா எல்லாருமே ஆயா முதற்கொண்டு எல்லாருமே தூங்கிட்டோம். அப்புறம் என்ன வீடும் வந்துச்சு. ஸோ இந்த விளாக் வந்துட்டு இதோட முடியுது. இதுதான் நாங்கள் கேரளா கோவிலுக்கு போன விளாக். இந்த விளாக் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அப்புறம் இன்னொரு விஷயம், வீடியோ பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பை பாய். சீதாவை பத்தி 65